வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது திமுகவின் செய்தி தொடர்பாளர் சூரிய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஸ்வகர்மா திட்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. ஆனா இத பல பாஜக தலைவர்கள் எதிர்க்கிறாங்களே, இதை எப்படி பாக்குறீங்க? விஸ்வகர்மா யோஜனா திட்டம் வேண்டாம் அப்படிங்கிறத எடுத்த எடுப்புலயே முடிவு பண்ணி அந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட உடனேயே நாங்க அதை நிராகரிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லல. பொதுவாகவே ஒன்றிய அரசாங்கம் ஒரு திட்டத்தை செயல்படுத்துறாங்க, அதுவும் மாநிலங்கள் மூலமா செயல்படுத்துறாங்க அப்படிங்கும் பொழுது மாநில அரசுகளுடைய கருத்தை கேட்டு அதை செயல்படுத்துவது அப்படிங்கிறது வழக்கம். ஆனா மோடி அரசு வந்த பிறகு மாநிலங்களுடைய கருத்துக்களை ஒரு துளி கூட மதிக்காம, மாநிலங்களுடைய கருத்துக்கள் மீது அக்கறையே இல்லாம அவங்க என்ன சொன்னாலும் நாங்க விரும்புறதை செயல்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு ஏதேச்சிகார மனநிலையில, ஒரு திமிரான மனநிலையில அவர்கள் செயல்பட்டு இருக்கிறாங்க. அதுல இந்த திட்டம் விதிவிலக்கு கிடையாது. அந்த மாதிரி ஒரு திமிரை காட்டுவதற்கான ஒரு திட்டமாகத்தான் இந்த திட்டத்தோட இம்ப்ளிமெண்டேஷனும் இருக்கு. உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு திட்டத்தை நாங்க ஒரு 18 தொழில்களை பட்டியலிட்டு, இந்த 18 தொழில்களை புரியக்கூடிய, அதுவும் குடும்ப அடிப்படையில ஃபேமிலி தொழிலா அதை செய்யக்கூடியவர்களுக்கு நாங்க கடன் உதவி கொடுக்க போறோம் அப்படிங்கிற திட்டம் தான் இந்த விஸ்வகர்மா திட்டம். முதல்ல இது நிதி உதவி திட்டம் கிடையாது. அடுத்தது இது தொழில் தொடங்க வைப்பதற்கான திட்டம் கிடையாது. தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம். 1 லட்சம் ரூபாய், இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணி அடுத்த லோனை கேட்டாங்கன்னா இன்னொரு 2 லட்சம் ரூபாய் அப்படின்னு லட்சங்கள்ல 1 லட்சம் அல்லது 2 லட்சம் கடன் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம். அதை தாண்டி அதுல வேற எந்த பாசிட்டிவான விஷயமும் கிடையாது. இது வங்கியினுடைய அடிப்படை செயல்பாடு. இந்த வங்கி சிஸ்டம் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னாலே, பணம் இருக்கிறவங்கள்ட்ட டெபாசிட்டா வாங்கி, பணம் இல்லாதவர்கள்ட்ட, பண தேவை இருக்கிறவர்கள்ட்ட கடனா கொடுத்து அந்த வட்டியை மேனேஜ் பண்றதுதான் வங்கி சிஸ்டத்தினுடைய அடிப்படை. அந்த மாதிரி கடன் வழங்கும் திட்டத்துக்கெல்லாம் இவங்களுடைய பெயரை ஒண்ணு சூட்டிக்கிட்டு அந்த பெயரை தான் இவங்க செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. இது ஒண்ணு. இப்ப நமக்கு என்ன பிரச்சனை, அப்ஜெக்ஷன் அப்படின்னா, இதுல குடும்ப அடிப்படையில் இந்த தொழில் செஞ்சிருக்கணும்னு ஒரு கண்டிஷன் வச்சிருக்கீங்கல்ல, அந்த கண்டிஷனை எடுங்க அப்படின்னு தமிழ்நாடு கேட்குது. அதுவும் சும்மா கேட்கல. முதல்ல ஜனவரி மாதமே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. நீங்க விஸ்வகர்மா யோஜனான்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தீங்க, அந்த திட்டத்தை நாங்க ஸ்டடி பண்ணோம், ஸ்டடி பண்றதுக்கு ஒரு உயர்மட்ட குழு அமைச்சோம், அந்த குழு ஆய்வு பண்ணி ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு, அதுல ஒரு 3 திருத்தத்தை செஞ்சா தமிழ்நாட்டுல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அந்த குழு சொல்லுதுன்னு ஒரு 3 திருத்தங்களை தமிழ்நாடு அரசு கூறியது. அதுல ஒண்ணு என்னன்னா, இந்த கடன் உதவி கொடுக்கறது நல்லது, நியாயம். ஆனால் அதை வெறும் ஸ்கில் பேஸ்ட்ல மட்டும் கொடுங்க. ஒருத்தருக்கு திறன் இருக்குன்னா அந்த கடன் உதவியை கொடுங்க. மாறாக அவங்க குடும்ப வழியா அந்த தொழிலை செஞ்சிருக்கணுங்கிற அந்த கண்டிஷனை எடுத்துருங்க. இதுதான் நம்பர் 1. நம்பர் 2, 18 வயது அப்படின்னு நீங்க ஆரம்பிக்கிறீங்க, அதை 35 வயதுன்னு மாத்துங்க. 18 வயதுலாம் இங்க கல்லூரிக்கு போகக்கூடிய காலம். தமிழ்நாடு பெருமளவு மாணவர்கள் கல்லூரிகளுக்கு போகக்கூடிய சூழல்ல 18 வயதுங்கிறது அர்த்தமில்லாததா இருக்கும். அதனால அதை 35ஆ மாத்துங்க. அடுத்தது, சர்டிஃபை பண்ணக்கூடிய அத்தாரிட்டியை கிராம பஞ்சாயத்து தலைவர் அப்படிங்கிறதுக்கு பதிலா ஏற்கனவே இங்க சர்டிஃபை பண்ணக்கூடிய அத்தாரிட்டி இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தருடைய இருப்பிடம் எதுங்கிறது சர்டிபிகேட் கொடுத்தாலும் சரி, அவருடைய இன்கம் எதுன்னு சர்டிபிகேட் கொடுக்கணும்னாலும் சரி, அவருடைய திருமணம் ஆனதா இல்லையாங்கிறது சர்டிபிகேட் கொடுக்கணும்னாலும் சரி, இது எல்லாமே வருவாய்த்துறை மூலமாக தான் கொடுக்கப்படுது. ஏற்கனவே வருவாய்த்துறை மூலம் கொடுக்கப்படும் பொழுது இந்த சான்றிதழையும் வருவாய்த்துறை மூலமே கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க. இந்த 3 திருத்தத்தை கேட்டோம். இதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஸ்கில் பேஸ்ட்ல கடனை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? அந்த திருத்தங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்களே ஆனால் தமிழ்நாடு அரசு இந்த யோஜனா திட்டத்தை, விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை மறுக்க போறது கிடையாது. தமிழ்நாடு அரசு கொடுத்த எந்த திருத்தத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற காரணத்தினாலதான் எங்களுக்கு அந்த திட்டம் வேண்டாம், அதே போல ஒரு திட்டத்தை நாங்க செயல்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். வேற ஒண்ணும் கிடையாது. கண்டிப்பா வேற எந்த மாநிலங்களும் எதிர்க்கல, தமிழ்நாடு மட்டும்தான் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, இது எப்படி பாருங்க? இல்ல, எந்த மாநிலமும் எதிர்க்கல அப்படிங்கிறது எல்லோரும் ஒரு திசையில போறாங்க, எல்லோரும் பிற்போக்குத்தனமா சிந்திக்கிறாங்க, எல்லோரும் பின்தங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தினாலவே தமிழ்நாடும் பின்தங்கி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லோரும் இந்தியை ஏத்துக்கிட்டாங்கிறதுக்காக தமிழ்நாடு ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லோரும் மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்துறாங்க அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு நடைமுறைப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. சுயமரியாதை திருமண சட்டம் தமிழ்நாடு நீங்களா வேற எந்த மாநிலத்தில் அமல்ல இருக்கு? தமிழ்நாட்டுல மட்டும்தான் சுயமரியாதை திருமண சட்டம்ங்கிறது அமல்ல இருக்கு. அலுவல் மொழிகள் சட்டம் 1976 தமிழ்நாடு மட்டும்தான் எக்ஸப்ட் தமிழ்நாடுன்னு நாம மட்டும்தான் ஸ்டேட்டஸ் வாங்கி வச்சிருக்கிறோம். வேற எந்த மாநிலத்துக்கும் அந்த எக்ஸப்ட் தமிழ்நாடுங்கிற ஸ்டேட்டஸ் எந்த மாநிலத்துக்கும் கிடையாது. போக்குவரத்து அரசுமையாக்குறதுல தொடங்கி இன்னைக்கு இவர்கள் பேசக்கூடிய பல விஷயங்களை 50 ஆண்டுகளுக்கு முன்பே செஞ்சுட்டோம். நீட் கொண்டு வரப்பட்ட போது அது அநீதி, அது நியாயமே இல்லை, அது எல்லா தரப்பையும் பாதிக்கும் அப்படிங்கறது முதல்ல குரல் கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு தான். யூனிக்கா சிந்திக்கிறோம் அப்படிங்கிறது தப்பு இல்லைல்ல.
எங்களுக்கான உரிமைகளை, தமிழ்நாட்டுக்கான நலனை தமிழ்நாடு பிரத்யேகமா சிந்திக்குது அப்படின்னு சொன்னா அது தவறு அப்படின்னு யாரும் சொல்ல முடியாதுல்ல. மற்ற மாநிலங்கள்லாம் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற காரணத்தினாலேயே ஒரு தீமையை, ஒரு கெடுதியை வந்து தமிழ்நாடு ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த சாதி அடிப்படையிலான தொழில் அப்படிங்கிற சிஸ்டம் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிருக்கு. இந்த சாதிக்கார இந்த தொழில் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம், வருணாசிரம அடிப்படை வந்து தமிழ்நாட்டுல மட்டும்தான் கொஞ்சம் உடைக்கப்பட்டிருக்கு. எந்த சாதிக்காரரை சேர்ந்துரும் எந்த தொழிலை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலை உருவாக்கியிருக்கும். உதாரணத்துக்கு எல்லா சாதியிலிருந்தும் இன்ஜினியர் வந்திருக்காங்க, எல்லா சாதியிலிருந்தும் டாக்டர்ஸ் வந்திருக்கிறாங்க, பரவலா வந்திருக்கிறாங்க. மற்ற மாநிலங்கள்ல இந்த மாதிரி ஒரு டெமோக்ரட்டைசேஷன் நடக்கல, எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற இடம் நடக்கல. இன்னைக்கும் சலவை தொழில்னா அது குறிப்பிட்ட சாதிகள் கட்டுப்பாட்டுல தான் அவங்க தான் செய்யணும் அப்படின்னு இருக்கு. இன்னைக்கும் ஸ்கேவெஞ்சிங் ஒர்க்னா அது குறிப்பிட்ட சாதி தான் செய்யணும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான மாநிலங்களுடைய நிலை. இன்னைக்கும் வந்து முடிதிருத்தும் தொழில்னா அதை குறிப்பிட்ட சாதி தான் செய்யணுங்கிறது தான் நிலைமை. பூக்கட்டுறதுக்கு அது மாதிரி எல்லாவற்றுக்குமே நீங்க உதாரணத்துக்கு டெய்லரிங்க்கு கூட பல பகுதிகளில் சாதிய பின்புலம் இருக்கு அப்படிங்கிறது வந்து மானுடவியல் ஆய்வுகள் சொல்லுது. அப்ப நீங்க அடிப்படையில பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டும்தான் சாதிக்கு தொழில் அப்படிங்கிறத உடைச்சிருக்கோம். நீங்க மற்ற மாநிலங்கள் அதை உடைக்கல, அதனால அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க வந்து எதையும் இழக்க போறது கிடையாது. தமிழ்நாடு வந்து ஒருவேளை இதை அனுமதிச்சா சாதிக்கு தொழிலுங்கிறத உடைச்சு வச்சிருக்கோம்ல, அது மீண்டு வரும். ஒவ்வொரு சாதிக்கு இந்த தொழில் தான் அப்படிங்கிற நிலைமை வந்துடும். தமிழ்நாட்டை இது பின்னோக்கி இழுக்கக்கூடியதாக மாறிடும். அப்படிங்கிறதுனாலதான் தமிழ்நாடு எதிர்த்து குலக்கல்வி திட்டம் கொண்டு வரப்பட்ட போது இருக்குதுன்னு பாக்குறீங்களா? நிச்சயமா. ஏன் அப்படின்னா, நீங்க உதாரணத்துக்கு இந்த 18 தொழில் அவங்க பட்டியலிட்டு இருக்கிறாங்க. இந்த 18 தொழிலுக்கு நாங்க லோன் கொடுக்குறோம். இந்த 18 தொழில்ல யாரெல்லாம் சிறப்பா செயல்படுறாங்களோ அவங்க எலிஜிபிள். ஒருத்தருக்கு தச்சு வேலை செய்யக்கூடிய திறன் இருந்துச்சுன்னா அவருக்கு லோன் கொடுக்கலாம். ஒருவருக்கு முடி திருத்தும் தொழில் செய்யக்கூடிய திறன் இருந்துச்சுன்னா அவருக்கு லோன் கொடுக்கலாம். ஒருத்தருக்கு காலனி மேக்கிங்ல திறன் இருக்குன்னா அவருக்கு லோன் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நாம இதை மறுக்க போறது கிடையாது. ஆனால் மாறாக என்ன சொல்றீங்கன்னா, தச்சு வேலை செய்யறாருங்கிறத அவங்க தாத்தாவும் தச்சு வேலை செஞ்சிருக்கணும், அவங்க அப்பாவும் தச்சு வேலை செஞ்சிருக்கணும். அப்ப அப்பா தாத்தா தொழில்னு வரும் பொழுதே அந்த ஃபேமிலி ட்ரெடிஷனல் பேஸ்டு ஒரு ஒரு ஃபேமிலியினுடைய தொழில்னு சொல்றீங்கல்ல, ஃபேமிலி பேஸ்டு ட்ரெடிஷனல் ட்ரேடுன்னு, அந்த இடத்துலதான் பிரச்சனை வருது. அங்க சாதி எங்க வருது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நபர், இப்ப எனக்கு ஒரு ஸ்கில் இருக்கு, நான் எங்க அப்பா வந்து ஒரு ஹோட்டல் தொழில் நடத்தின ஒரு அந்த ஹோட்டல் தொழில் பின்புலத்துல இருந்து வந்தவர். நான் போய் நாளைக்கு வந்து ஒரு ஒரு முடிதிருத்தகம் வந்து ஒரு பெரிய அளவுல வைக்கணும், ஒரு பெரிய அளவுல ஒரு 10 சென்டர் வைக்க போறேன் அப்படின்னு நான் லோன் கேட்டேன்னா எனக்கு கொடுக்க மாட்டாங்க. ஈவன் தோ அந்த ஸ்கில் எனக்கு இருந்தாலுமே கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எங்க அப்பா முடிதிருத்தும் தொழில் செய்யல, எங்க அப்பா வந்து ஹோட்டல் தொழில் செய்துட்டு இருந்தார். அப்ப இதுல என்ன பிரச்சனைனா, எந்த ஒருவரும் இந்த ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா கடன் கொடுப்பேன்னு சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க அப்பாவும் அந்த தொழில் செஞ்சிருக்கணும்னு சொல்றீங்க, அவங்க தாத்தாவும் அந்த தொழில் செஞ்சிருக்கணும்னு சொல்றீங்க. ஒண்ணு. ரெண்டாவது, குரு சிஷ்ய அடிப்படையில, குரு ஒருத்தர்ட்டேருந்து கத்துக்கிற அடிப்படையில தான் இதை நாங்க வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. குரு சிஷ்ய அடிப்படையில வரக்கூடிய ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அனுமதிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டுல குருகுல போராட்டம், சேரன் மாதேவி குருகுல போராட்டம் நடந்து இன்னைக்கு 100 ஆண்டு. அதுல என்ன நடந்துச்சு? சேரன் மாதேவி குருகுலத்துல சாதி ஏற்றத்தாழ்வுகள் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காகத்தான் உடைச்சு தூக்கி தூர போட்டோம் அந்த மாதிரி ஒரு அமைப்பை. குருகுலம் அப்படிங்கிற பேர்ல இவர்கள் நடத்திய சாதிய தீண்டாமைகளுக்கு எதிராக 100 வருடமாக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மண் தமிழ்நாடு. நீங்க அதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்திலயும் அது இருக்கும். தமிழ்நாட்டுல மட்டும்தான் வந்து துரோணாச்சாரிய எந்த ஜாதி பெயரை நாங்க அதுல குறிப்பிடல அப்படின்னு சொல்லி தானே சொல்றாங்க பாஜக. இல்ல, ஜாதி பேரை குறிப்பிட்டா எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. ஜாதி பேரை குறிப்பிட்டா நாங்க ஜாதிக்காக தான் கொண்டு வரோம் அப்படின்னு வெளிப்படையாக தெரிஞ்சிடும். ராஜாஜி கொண்டு வந்தது வந்து அதனுடைய திட்டத்தோட பேர் குலக்கல்வி திட்டம் கிடையாது, அதனுடைய பேர் ஆதார கல்வி திட்டம், அதனுடைய உள்ளடக்கம் குலக்கல்வி. அந்த மாதிரி இன்னைக்கு இவங்க கொண்டு வர்றது சாதி பெயரை குறிப்பிடல அப்படிங்கிற காரணத்தினாலேயே அது சாதியை வளர்க்கக்கூடிய திட்டம் இல்லைன்னு அர்த்தமாயிடாது. ஒரு குடும்பத்தின் தொழிலை வளர்க்குது அப்படின்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு? வெறும் ஸ்கில்ல மட்டும் பேஸ் பண்ணி கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? நான் தான் தொழில் செய்ய போறேன், எனக்கு ஸ்கில் இருக்கா இல்லையான்னு பாருங்க. என்ன, நான் படிச்சிருக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்க, நான் அதை கத்துக்கிட்டேன்னா இல்லையான்னு பாருங்க. எங்க அப்பா அந்த தொழிலை செஞ்சாராங்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்க தாத்தா அந்த தொழிலை செஞ்சிருக்கணும்னு என்ன அவசியம்? அப்ப எங்க அப்பாவும் தாத்தாவும் செஞ்சிருக்கணும்னு நீங்க சொல்ற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துலதான் சாதி உள்ள வருது. ஏன்னா இன்னைக்குதான் வந்து சாதிக்கும் தொழிலுக்கும் சம்பந்தம் இல்லாத நிலைமை இன்னைக்கு ஒரு 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் தான் தமிழ்நாட்டுல ஏற்பட்டு. எங்க தாத்தா காலத்துல அப்படி கிடையாது, சாதிக்கும் தொழிலுக்கும் தொடர்பு இருந்துச்சு. எங்க தாத்தாவுக்கு அப்பா காலத்துல அப்படி கிடையாது, சாதிக்கும் தொழிலுக்கும் தொடர்பு இருந்துச்சு.
பெரும்பான்மையானவர்கள் அப்படிதான் இருந்தாங்க. இப்ப நீங்க அதெல்லாம் உடைச்சு இன்னைக்கு வந்திருக்கிறோம்னா நீங்க பின்னாடி இழுத்துட்டு போறீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்க வந்து சாதிங்கிற பெயரை வெளிப்படையா சொல்லல அப்படிங்கிற காரணத்தினாலேயே இது சாதியை ஊக்கப்படுத்தும் திட்டம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. மறைமுகமாக கொண்டு வரீங்கிறது தான் பிரச்சனை. வெளிப்படையா சொன்னீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆயிடுவீங்க. வெளிப்படையா சொல்லியிருந்தாங்கன்னா இந்த விவாதமே தேவைப்பட்டிருக்காது. இவங்க உள்ளடக்கம் இதுதான் சொல்றாங்கன்னு நான் விளக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. படிச்சு பார்த்தா மக்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு அதாவது ஃபேமிலி பேஸ்ட் ட்ரெடிஷனல் ட்ரேட் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. குடும்பத் தொழில், குலத்தொழில், சாதி தொழில், அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த கைவினை கலைஞர்களை ஊக்குவிக்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தை நாங்க கொண்டு வரப்பட்டிருக்கோம். ஏன் ஒரு பிரதமர் மோடியா இருக்கக்கூடிய ஒருவர் வந்து ஒரு தொழிலை மேம்படுத்தணும்னு நினைக்கிறது தவறுன்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி பாஜகவினர் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதை எப்படி பாருங்க? இல்ல, இந்த தொழிலெல்லாம் மாடர்னைஸ் பண்ணணும் அப்படிங்கறத வந்து நாங்க பெரியார் காலத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கோம். கைவினை தொழிலாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வந்து உடல் உழைப்பு தொழில்கள் எல்லாவற்றையுமே மாடர்னைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு இன்னைக்கு அந்த சிந்தனை வந்திருக்கலாம், வராம போயிருக்கலாம். எங்களுக்கு 100 ஆண்டு காலமாக அந்த சிந்தனை இருக்கிறது. அதனால வந்து நாங்க இதுல பிற்போக்குத்தனமான சிந்தனை கொண்டவர்கள்னு எங்களை ஒரு நாளும் முத்திரை குத்த முடியாது. ஒண்ணு, இந்த தொழில்களை வளர்க்குறோம், மாடர்னைஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா முதல் ஆளாக வரவேற்கக்கூடியவர்கள் நாங்கள் தான், வேற யாரும் கிடையாது. ஆனால் என்ன பிரச்சனைனா, நீங்க மாடர்னைஸ் பண்றேங்கிற பேர்ல இதை பின்னால எடுத்துட்டு போறீங்கன்னு சொல்றேன். நான் மீண்டும் மீண்டும் கேட்கறது ஒரு விஷயம் தான். நீங்க தொழில் செய்யக்கூடிய ஒரு நபர், அப்ளிகேஷன் போடக்கூடிய ஒரு நபர், அந்த அப்ளிகேஷன் போடக்கூடிய நபருக்கு திறமை இருக்கா இல்லையாங்கிறது தானே பார்க்கணும். அப்படி பாத்தீங்கன்னா பிரச்சனையே இல்லையே, இது திறன் அடிப்படையில அப்படின்னு ஆயிடும். அவங்க அப்பாவுக்கும் இந்த தொழில் செஞ்சாரா இல்லையாங்கிறது தான் ஒரு கேள்வி. அங்கதான் பிரச்சனை வருதுன்னு நான் சொல்றேன். அப்போ வந்து இது வெறும் திறனை பார்த்து கொடுப்பதில்லை. இதனுடைய நோக்கம் வந்து இந்த தொழில்களை ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த தொழில வந்து சாதி ரீதியாக ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறதா தான் இருக்கு. உதாரணத்துக்கு பிரதமர் வந்து வர்தால பேசுறாரு, ஒரு இதனுடைய ஆண்டு விழாவில வந்து மகாராஷ்டிரால பேசுறாரு. அதுல ரொம்ப தெளிவா சொல்றாரு, இது வந்து பிரிடாமினா நாம பட்டியலிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்கில் எல்லாமே எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களினுடைய திறன் அடிப்படையிலான தொழில்கள் இது அப்படிங்கிறாரு. அப்ப அவரே ஒத்துக்கிறாரு, இந்த தொழில்களுக்கு பின்னால ஒரு சாதி இருக்கு அப்படிங்கறத வந்து அவர் ஒத்துக்கிறாரு. அவர் ஒத்துக்கொண்ட காரணத்தினாலதான் இது எஸ்சி எஸ்டி ஓபிசி பெனிஃபிட் அடைய வைக்குது இந்த திட்டம் அப்படிங்கிற இடத்துக்கு வராரு. இப்ப நாம என்ன கேள்வி கேட்கிறோம்னா, ஃபார்வர்டு கம்யூனிட்டிஸ்க்கும் இந்த மாதிரி குலத்தொழில் இருக்கும்ல, அவங்களை அந்த தொழில்களை ஏன் நீங்க இந்த பட்டியல சேர்க்கல அப்படின்னா ஒரு விஷயத்த நீங்க ஒத்துக்கணும். ஃபார்வர்டு கம்யூனிட்டிஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி கைவினை தொழிலுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறத சொல்றீங்களா? அப்படி புரிஞ்சுக்கிறதா நம்ம. ரெண்டாவது, நீங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரீங்கன்னா, முன்னேறிய சாதிகளை சேர்ந்தவர்கள், பார்ப்பனர்கள் உள்ளிட்ட எல்லாருமே வந்து படிங்க, ஐஐடி போங்க, ஐஎம் போங்க, அங்கெல்லாம் படிச்சு மேல எழுந்து வாங்க, வேலைக்கு போங்க, சாப்ட்வேர் இன்ஜினியர் ஆகுங்க. ஆனால் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியினத்தை சேர்ந்த சமூகங்கள் எல்லாம், உங்க அப்பா என்ன தொழில் பார்த்தாரோ அதே நீயும் பாத்தீங்கன்னா உனக்கு லோன் கொடுக்குறேன், உங்க தாத்தா என்ன தொழில் பார்த்தாரோ அதே நீயும் பாத்தீங்கன்னா உனக்கு லோன் கொடுக்குறேன் அப்படின்னு பிடிச்சு தள்ளக்கூடிய ஒரு விஷயமா தான் ஈடுபட்டு இருக்கீங்க. அது பிரதமருடைய ஸ்பீச்சினுடைய உள்ளடக்கமே இதுதானே. ப்ரிடாமினா இது எஸ்சி எஸ்டி ஓபிசி தான் பாக்குறாங்க அப்படின்னு சொன்னாலே நீங்க வந்து இந்த திட்டத்துல வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸோட ஸ்கில்ல சேர்க்கலன்னு தான் அர்த்தம். அப்ப அவங்களை நீங்க படிச்சுட்டு மேல போங்கன்னு சொல்றீங்க, கல்லூரிக்கு போங்கன்னு சொல்றீங்க, உயர்கல்விக்கு போங்க, ஐஐடிக்கு போங்க, ஐஎம் போங்கன்னு சொல்றீங்க. நான் என்ன கேள்வி கேட்கிறேன், நேரடியா கேட்கிறேன், இந்த 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து ஐஐடிக்கு லோன் கொடுக்குறேன், ஐஎம்க்கு லோன் கொடுக்குறேன் அப்படி சொல்லுங்க. ஐஎம் போறவனுக்கு நான் வந்து பணம் கொடுக்குறேன், போய் படி அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கு உங்களுக்கு வந்து துணிவு இல்லைல்ல, அந்த எண்ணம் உங்களுக்கு வரல. அப்ப என்ன அர்த்தம்னா, நீங்க மீண்டும் மீண்டும் உங்க குடும்ப தொழிலுக்குள்ளேயே ஸ்டிக் ஆயிக்கோ, உங்க குலத்தொழிலுக்குள்ளேயே ஸ்டிக் ஆயிக்கோ அப்படிங்கிறது தான் இருக்கு. இதை வந்து தமிழ்நாட்டுல அனுமதிக்க முடியாது. கண்டிப்பா. இப்போ இந்த விஸ்வகர்மான்ற ஒரு திட்டம் வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கும் பாஜகவினருக்கும் ஒரு பெரிய நல்ல பெயர் கிடைக்கும் அப்படின்றதுக்காண்டி தமிழக அரசு முழுக்க முழுக்க பொய் பிரச்சாரம் செய்கிறது, ஒரு வைத்தறிச்சன் பெயர்ல வந்து பொய் பிரச்சாரம் செய்கிறது அப்படின்னு வானதி சீனிவாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்களே, இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது சமூக நீதிக்கு எதிரான ஒரே ஒரு ஆட்சி அப்படின்னா தமிழ்நாட்டுல அது கண்டிப்பா திமுக ஆட்சியா மட்டும்தான் இருக்கும் அப்படின்னும் அவர் வானதி சீனிவாசன் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, சமூக நீதி குறித்தெல்லாம் பேசுறதுக்கான அடிப்படை தகுதி அந்த அம்மையார் கிடையாது. இந்த அம்மையார் இந்த விவகாரத்தை சாதி ரீதியாக திரித்து சாதி கலவரத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ண ஒரு தமிழ்நாட்டினுடைய அமைதியை சீர்குலைக்க முயற்சி பண்ண ஒருத்தவங்க. ஆனால் நாம கேட்கறது என்ன அப்படின்னா, சமூக நீதிங்கிறது என்ன? பிறப்பின் அடிப்படையில கொடுப்பதற்கு பெயர் சமூக நீதியா? அப்பா செஞ்ச தொழிலை நீ செய், நான் கடன் கொடுக்கறதுன்னு சொல்றதுக்கு பேரு சமூக நீதியா? அதே தொழில ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனா செஞ்சாலும் பரவாயில்ல, நீ கத்துக்கிட்டு செஞ்சா போதும், உனக்கு கடன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் சமூக நீதியா அப்படிங்கிறது தான் அடிப்படை கேள்வி. முதலமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, அப்பா செஞ்ச தொழில்னு பார்க்காதீங்க, தாத்தா செஞ்ச தொழில்னு பார்க்காதீங்க, அவருக்கு இந்த தொழிலை செய்யக்கூடிய திறன் இருக்கான்னு மட்டும் பாருங்க. இது முதலமைச்சருடைய ஸ்டாண்ட். அந்த பக்கம் பிரதமர் என்ன சொல்றாருன்னா,
இல்ல அவனுக்கு திறமை இருந்தா மட்டும் போதாது, அவங்க அப்பாவும் இந்த தொழில் செய்திருக்கணும், தாத்தாவும் இந்த தொழில் செய்திருக்கணும். இது பிரதமருடைய ஸ்டாண்ட். இப்ப திமுக பேசுறது சமூக நீதியா, பாஜக பேசுறது சமூக நீதியா? இது ஒண்ணு. ரெண்டாவது, காழ்ப்புணர்ச்சி காரணமா எதிர்க்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் அர்த்தமற்ற குற்றச்சாட்டுகள். அதுக்கெல்லாம் நியாயமே கிடையாது. ஏன் அப்படின்னா, காழ்ப்புணர்ச்சி காரணமா எதிர்க்கணும் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் நம்ம எதிர்த்துக்கணும். மெட்ரோக்கு நிதி கொடுங்கன்னு நாம தான் கேட்டுட்டு இருக்கோம். அதே போல எய்ம்ஸுக்கு நிதி கொடுங்கன்னு நாம தான் கேட்டுட்டு இருக்கோம். போராடிய பிறகும் நிதி கொடுப்பதிலே தாமதமும் நிதி கொடுக்க மறுக்கிற நிலைமையும் தான் இன்னைக்கு இருக்கிறது. அப்ப அந்த பின்புலத்துல இருந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு எந்த காழ்ப்புணர்ச்சியோடும் இதை எதிர்க்கவில்லை. தமிழ்நாடு கேட்பதெல்லாம் நேரடியானது. இதே விஷயத்த சமூக நீதியோட இதை அப்ரோச் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் சொல்றோமே தவிர, மத்தபடி இதை முற்றாக நிராகரிக்கிறோம்னோ இதை வேண்டாம்னு சொல்றோம் அப்படின்னோ எடுத்துக்க முடியாது. உதாரணத்துக்கு இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஒரு ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கு, தாட்கோ மூலமா. ஆதி திராவிடர்களுடைய அவங்களுக்கான பிரத்யேக திட்டமாக இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. பட்டியலின மற்றும் பழங்குடியினருக்கான திட்டம். உதாரணத்துக்கு அவங்களுக்கு வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வந்து ட்ரைனிங் போகுது, அவங்களுக்கு ரொபாட்டிக்ஸ்ல ட்ரைனிங் கொடுக்குறோம், அவங்களுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய மெஷின் லேர்னிங் பத்தி ட்ரைனிங் கொடுக்குறோம், ட்ரோன் டெக்னாலஜி பத்தி ட்ரைனிங் கொடுக்குறோம். ஆனா அந்த பக்கம் என்ன பண்றாங்க, லெதர் இன்ஸ்டியூட்ல CLRI மாதிரியான லெதர் இன்ஸ்டியூட்ஸ்ல வந்து SC/ST மக்களுக்கான பிரத்யேக பயிற்சின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. என்ன அனௌன்ஸ்மெண்ட்? ஷூ மேக்கிங் எப்படி, லெதர் ஷூ மேக்கிங் எப்படி அப்படிங்கிற ட்ரைனிங் இருக்கு. அப்ப ப்ரியாரிட்டி பாருங்க, ஒரு பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு ரொபாட்டிக்ஸும் மிஷின் லேர்னிங்கும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் தெரியணும் அப்படிங்கிற அக்கறை தமிழ்நாடு அரசுக்கு இருக்கு. இதுக்கு பேரு தான் சமூக நீதி. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, ஷூ மேக்கிங் பத்தி நீ கத்துக்கோ அப்படின்னு கூப்பிடுறாங்க. அது சனாதன நீதி. நீ உங்க குடும்ப தொழில், உங்க சாதி தொழிலுக்குள்ளேயே நீ உள்ள போ அப்படின்னு திணிக்கக்கூடியது இருக்குல்ல. இழிவான ஒரு தொழிலுக்குள்ளேயே நீங்க இருங்கன்னு புஷ் பண்றது இருக்குல்ல, அதுக்கு பேர் சனாதனம். அதை செய்யக்கூடிய அமைப்பாக ஒன்றிய அரசு இருக்கிறது, ஒன்றிய அரசுடைய நிறுவனங்கள் இருக்கு. இப்ப கடன் கொடுக்கறதுங்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது. முத்ரா லோன் ஒண்ணு கொடுத்தாங்க எல்லாரும். முத்ரா லோன் வந்து பட்டியலின பழங்குடியின பிற்படுத்தப்பட்ட மக்கள், OBC SC/ST இவங்க எல்லாருக்கும் சேர்த்தது 35%. 65% வந்து முன்னேறிய சாதிகளுக்கு. அப்ப கடன் கொடுக்கறதுல கூட நீங்க யாருக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பாக்கணும். அதே போலதான் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு அரசுல வந்து அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டப்படி ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த பழங்குடியினை சேர்ந்த ஒருத்தர் வந்து நான் 1 கோடி ரூபாய் முதலீடு போட்டு தொழில் ஆரம்பிக்கணும்னு ஒரு ப்ரொபோசல் கொடுத்தாருன்னா 35 லட்சம் ரூபாயை அரசே மானியமா கொடுத்துரும். பாக்கி இருக்கக்கூடிய 65 லட்சம் ரூபாயில 65 லட்சத்தையும் கடனாக தமிழ்நாடு அரசே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். அப்படி கொடுக்கக்கூடிய கடன்ல 6% வட்டியை தமிழ்நாடு அரசே செலுத்திடும். அப்ப ஜீரோ கேபிட்டல், பணமே இல்லைன்னா கூட ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவரும் பழங்குடியினத்தை சேர்ந்தவரும் ஒரு ஐடியா மட்டும் இருக்கு அப்படின்னு சொன்னா தொழில் தொடங்கக்கூடிய ஒரு சூழலை தமிழ்நாடு அரசு உறுதி பண்ணியிருக்கிறது. டாக்டர் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம் அப்படிங்கிற பெயர்ல. இன்னைக்கு உதாரணத்துக்கு இதுல என்ன கேட்கிறோம்னா, இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட தொழில் தொடங்கக்கூடிய ஒருத்தர் அவங்க அப்பா அந்த அந்த தொழில் செஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது, அவங்க தாத்தா அந்த தொழில் செஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் செய்யற தொழிலுக்கே நாங்க கடன் கொடுக்குறோம், அவங்க செய்யற தொழிலுக்கே நம்ம மானியம் கொடுக்குறோம். அதே போல பிங்க் ஆட்டோன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு ஒரு மானியம் கொடுக்குறோம். பிங்க் ஆட்டோ செய்யணும்னா அவங்க அந்த பெண்ணுடைய அம்மாவோ அவங்க பெண்ணுடைய பாட்டியோ ஆட்டோ ஓட்டிருக்கணும்னு அவசியம் கிடையாது. முதல் தலைமுறையா அவங்க ஆட்டோ ஓட்ட கத்துக்கிட்டாங்க, ஆட்டோ ஓட்ட தயாரா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மானியம் உண்டு, அவங்களுக்கு அந்த கடன் உண்டு. அப்ப இந்த மாதிரி வெறும் ஸ்கில் பேஸ்ட்ல கொடுங்கிறது தான் நம்ம கோரிக்கையா இருக்கே தவிர, இதுல வந்து சாதியையோ அல்லது வந்து இதுல வந்து நீங்க குடும்ப தொழில், அப்பா தொழில், தாத்தா தொழில்ங்கிறத லிங்க் பண்ணாதீங்க அப்படிங்கிறது மட்டும் தான் பிரைமரியான கோரிக்கை. இன்னும் ஒரு சின்ன சிறந்த உதாரணம் வந்து ஒரு 220 பேருக்கு மேல இந்த தூய்மை தொழிலாளிகளாக, துப்புரவு தொழிலாளிகளாக இருந்தவர்களுக்கு வந்து உபகரணங்கள், துப்புரவு உபகரணங்கள், அட்வான்ஸ்டு மெஷின்ஸ் வாங்குறதுக்கு லோன் கொடுத்துருக்கோம். அப்படி வாங்கும் பொழுது அவங்களுக்கான கான்ட்ராக்டை கவர்மெண்டே கொடுத்துருது. அப்ப என்ன அர்த்தம்னா, நேற்று வரைக்கும் ஒரு துப்புரவு தொழிலாளியாக இருந்தவர் இன்னைக்கு அதே துறையில என்ஹான்ஸ் ஆறாரு மெஷின்ஸோட. அவர் என்ன பண்றாருன்னா பிசினஸ் மேனா, ஆண்டர்பிரனரா மாறினாரு. இப்ப அவர் வந்து அவங்க அப்பா துப்புரவு தொழிலாளியா இருந்தாரா இல்லையாங்கிறத நம்ம பாக்குறது கிடையாது, அவங்க தாத்தா துப்புரவு தொழிலாளியா இருந்தாரா அப்படிங்கிறது பாக்குறது கிடையாது. அவர் துப்புரவு தொழிலாளியாக இருந்து கஷ்டப்படுறாரு, அந்த கஷ்டத்தை மீட்டு அவர் ஒரு தொழில் முனைவோரா மாற்றுவோம் அப்படிங்கிற நோக்கம் மட்டும்தான் இதுல இருக்கே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம டிமாண்ட் எல்லாம் வெறும் ஸ்கில் பேஸ்டா இதை கொடுங்க, இதோட பரம்பரை ஃபேமிலி அப்படிங்கறத சேர்க்காதீங்க அப்படிங்கிறது மட்டும்தான், வேற ஒண்ணுமே கிடையாது. கண்டிப்பா சமூக நிதியின் அடிப்படையில ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கி அதை செயல்படுத்துவோம் அப்படின்னு முதல்வர் அவர்கள் கூறியிருக்காரு. இதை மத்திய அரசு ஏற்குமா? அவங்க ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. தமிழ்நாடு அரசு தன்னுடைய நிதியிலிருந்தோ அல்லது தன்னுடைய வசதிக்கு உட்பட்டோ இல்ல தன்னுடைய கூட்டுறவு வங்கிகள் மூலமாகவோ கூட இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை செயல்படுத்த முடியும்.
நாங்க என்ன சொல்றோம்னா விஸ்வகர்மாவை நிராகரிக்கிறோம் தான் சொல்றோமே தவிர அந்த மாதிரி ஒரு திட்டத்தை எங்களாலே செயல்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்றோம். அதை விட எஃபெக்டிவா செயல்படுத்த முடியும், அதை விட இன்க்ளூசிவா எல்லாருக்குமானதாக இந்த திட்டத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும். அவங்க ஒரு சாதி கிரைட்டீரியாவையும் அதுல ஒரு குடும்ப கிரைட்டீரியா வைக்கிறாங்கல்ல, அந்த கிரைட்டீரியாவை எடுத்துட்டு வெறும் திறன் அடிப்படையில மட்டுமே சமூக நீதி அடிப்படையில ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசால செயல்படுத்த முடியும். பல உதாரணங்கள் இருக்கிறது, பல விஷயங்களை தமிழ்நாடு அரசு அப்படி செய்து காட்டி இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியா இதையும் செய்து காட்டுவோம். பல விவரங்களை தெளிவாக எடுத்து கூறி நேர்காணல் கொடுத்தமை நன்றி.